ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்டாக கேரளாவில் இருக்கிற மலப்புழா டேம். இன்றைக்கி நியூ இயர். ஸோ நியூ இயர் ஃபஸ்ட் அன்றைக்கி லீவ்னால அந்த லீவை கேரளா செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு டைம் கேரளா போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நான். ஓகே, மலப்புழா டேம் வந்துவிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் அந்த தொங்கும் பாலம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு மலப்புழா டேமுக்கு கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாழையாறு, இதான் கேரளா பார்ட்ரு. ஸோ நம்ம கேரளா பார்டர் தாண்டி கேரளாவுக்கு ஸ்டார்டிங்லேயும் நம்மளப்பல டேம் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே நான் மேப்பில் தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த மாதிரி மேப் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மலப்புழா டேமுக்கு வந்திருக்கேன். ஸோ காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தெளிவாக 2025 நியூ இயர் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தோன்னா ரைட் சைடில் நான் வந்திருக்கேன் இப்போ. ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா டேமுக்குன்னு போனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பில்வேன்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணி வெளியே வர இடம். இந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்போ தான் அந்த வியூ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஓப்பனில் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் பட் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், சுத்தமாக டேமுக்கு மேலே போயிட்டுருக்காங்க, பட் அதுக்கான இது இல்லை. ஸோ இந்த ஸ்பில்வே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தான் இந்த துங்கும் பாலம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மோட்டர் போட் இருக்குது. பாருங்கள், இந்த வியூ எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கலாம் போயிட்டுருக்காங்க. நாம் இந்த இரும்பு பாலத்துக்குள்ளே போகலாம். மோட்டர் போட்டில் போயிட்டுருக்காங்க எல்லாரும். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது வியூ. ஓகே, ஃபோட்டோஸில் போட் நல்லா ஸ்பீடாக போயிட்டுருக்கு, ஸ்பீட் போட்டு. ஓகே, டேமுக்கு அப்படியே ரைட் சைடில் இந்த இரும்பு பாலை தாண்டி வந்தால் இங்கே ரைட் எடுத்தால் போட்டிங்கும் டேம் டாப்பும் இருக்கும். சரி, நம்ம போகலாம். சரி, இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம டேமுக்கு மேலே ஏறலாம். டிக்கெட் கவுண்ட்ரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் போட்டிங் போகணும், தாராளமாக இங்கே போகலாம். எல்லாமே இருக்குது. எல்லோரும் இறங்குற இடத்துல நாங்கள் ஏறிட்டுருக்குறோம். இது நான் சொன்ன இடத்துல பேக் சைடு மேலே ஏற இடம். மேலே பார்க்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலே இருக்கேன் நான். சரியான காற்று மேலே. வாவ், டேம் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்பா, சரியான காற்று. ஃப்ரெண்ட்ஸ், மேலே பேச சுத்தமாக எதுவுமே கேட்கவே இல்லை, அந்தளவு காற்று. எந்தளவு காற்று நீங்களே பாருங்களேன், பயங்கரமான காற்று. ஸோ அதுவும் இல்லாமல் கரெக்டாக தண்ணியில் போட்டு வரனால காற்று நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. கிட்டத்தட்ட டைம் 12:30. அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா காற்று அந்த தண்ணியில் போட்டு வரனால நல்லா ஜில்னஸாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த எவ்வளோ வரும் தண்ணி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தண்ணி. சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் நான் டேமுக்கு மேலே பார்க்குறேன். நான் நிறைய டேமுக்கு போயிருக்கேன், பட் மேலே போனதில்லை. ஸோ பவனசாகர் டேமு, மோடி மேட்டூர் டேமு, இங்கே எல்லாமே இந்த ஃபஸ்ட் டைம் நான் மேலே ஏறி வரேன். ஸோ அந்த வியூ நான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஓவர் வியூ பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த ஃபுல் வியூ பார்த்துட்டு இங்கே டாப்லேருந்து பார்த்தா தான் மலப்புழா டேமோட ஓவர் வியூ தெரியும். ஸோ நிறையா மாற்றிருக்காங்க 2025. இப்போது இன்றைக்கி பார்க்கும்போது நல்லாவே பராமரிச்சிருக்காங்க. இன்றைக்கி நியூ இயரு ஜனவரி 1, 2025. இன்றைக்கி சொல்லப்போனால் மலப்புழாவில் கூட்டமே இல்லை. ஸோ கேஷுவலாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன் நான். பட் இன்றைக்கி வீக்கெண்டுக்காட்டி எல்லோரும் வேறு பிளான் போட்டாங்களாட்டிருக்கு. இங்கே பெருசாக கூட்டம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் கூட்டம் இருக்குது. பட் இருந்தாலும் இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான காற்று, எவ்வளோ சீக்கிரம் மூடி இழுத்துட்டு போகுது.
மலப்புழா டேம்லேருந்து மேலேருந்து கீழே பார்த்தா அதோட ஓவர் வியூ எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நல்லாவே மாற்றிருக்காங்க. கீழே ஃபுல்லாக தண்ணி விட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அந்த கீழே அந்த தண்ணி வர மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் இடத்துல எதுவுமே வந்து தண்ணி இல்லை, எல்லாமே காஞ்சி போயிருக்கு. இப்படியே போயிட்டு அவ்வளோதான். எல்லோரும் வர்றீங்களா பூங்காவுக்கு லாஸ்ட்டுக்கு மேலே போனால் இப்படி தான் மேலே வருவாங்க. நான் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கேன். டேம் இறங்கி போனோம்னா என்னுடைய கான்செப்ட் வந்து இப்படியே லாஸ்ட்டில் போயிட்டு மறுபடியும் இந்த சென்டரில் இறங்கி போயிட்டு லாஸ்ட்டுக்கு வெளியே போயிட்டு அப்படியே வந்து அந்த ரோப் காரில் போகிறது தான். மேலே இருக்க வரைக்கும் சரியான காற்று, பயங்கர காற்று. இவ்வளோ வெயிலில் அங்கே மேலே காற்று இருக்கிறது நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி விட்டுருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். பட் தண்ணி இல்லை. ரோப் கார்லாம் போயிட்டுருக்குது. பாட்டு போட்டுருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணி இல்லை. ஓகே, அப்படியே வெளியே போகலாம். வெளியே போயிட்டு டைம் வந்து இதுதான் பார்க்கிங்கில் ரைட்டில் போனால் நமக்கு டேமோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஓகே, பார்க்கிங் ஃபுல்லாக வெளியே வரணும். ரோப் காரில் போனால் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். இங்கே தான். ஸோ பார்க்கிங் லெஃப்ட் எடுத்து போகணும். அதாவது கார் பஸ் பார்க்கிங் இருக்கிற இடம் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதில் பார்க் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் போனீங்கன்னா நமக்கு ரோப் கார் வே இருக்கும். ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும். ஓகே, ரோப்வே வந்துருச்சு. உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ என்னோடய ப்ரைஸிங் எல்லாமே நான் காட்டுறேன் ரோப் காரில். ஸோ ப்ரைஸிங் பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து 71 ருபீஸு. இதே வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலினா 214. இதில் 2 இருக்குது. அவங்க முன்னாடி கேட்பாங்க. நார்மல்னால் 71 ருபீஸு. நீங்கள் வெயிட் பண்ணி இந்த லைன் நின்று போகணும். இல்லை விஐபி எடுத்திங்கன்னா இன்னொரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். 214 ரூபா மொத்தமாக கொடுத்தா வந்து நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் எடுத்த உடனே நீங்கள் வந்து ரோப் காரில் போகலாம். ஸ்ட்ரைட் வேயில் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, ரோப் காரில் மேலே ஏரியாச்சு போயிட்டுருக்கோம். அப்போ ஸ்டார்டிங்கு வியூ பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தா வந்து நல்லாவே ஃபுல் வியூ நல்லாவே தெரியுது. காலையிலேருந்து எப்படா ரோப் காரில் போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்தீங்களா, சின்னதாக ஓட மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சவுண்டு மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபுல் வே போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே சேர்த்து தான் நமக்கு வந்து அந்த 71 ருபீஸு பர் பர்சனுக்கு. ஸோ போயிட்டு ஒரு ரிட்டன் திரும்பிட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் 7 இடத்துல இறக்கி விட்ருவாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த அமௌண்ட்டு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து ரிட்டன் வரும்போது ரைட் சைடில் பார்த்தா இந்த மோட்டர் போட் ஹவுசிங் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ்ஸு டேமோடைய வியூ பாருங்கள், அப்படியே சைடில் ரைட் சைடில் பார்த்தா சூப்பராக இருக்கும். போகும்போது லெஃப்ட் சைடு பார்த்துட்டு போகிறது, வரும்போது ரைட் சைடில் பார்த்துட்டு வருது. ஸோ 2 வியூவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடுத்த பர் பர்சனுக்கு 70 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது இல்லாமல் இன்றைக்கி நல்லா ஜில்னஸாக இருந்துச்சு. ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அப்படியே சூப்பராக போச்சு. எல்லாம் ட்ரிப் முடிச்சாச்சு. திரும்ப ரிட்டர்ன் டு ஹோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பெரிய ஒரு ட்ரிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.